உலகையே அச்சுறுத்தும் ஜிகா வைரஸ் தாக்குதல் தமிழகத்தில் மீண்டும் தலைதூக்கியுள்ளது. இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், எந்தவித வைரஸ் தாக்குதலாக இருந்தாலும் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ வசதிகள் போதுமான அளவிற்கு இருப்பதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஜிகா வைரஸ் கேஸை தடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள்? ஏற்கனவே 2016 நம்ம இந்த ஜிகா வைரஸ் இப்போ உலகத்தில் 60 நாடுகளுக்கு மேலாக இந்த ஜிகா வைரஸுடைய தாக்கம் இருக்கிறதுங்க. இந்த ஜிகா வைரஸ்னால பேரை கேட்டு நீங்கள் பயந்துட வேண்டாம். இது நம்ம டெங்கு அல்லது ஸ்வைன் ஃப்ளூவோட ரொம்ப மைல்டான டிசீஸ் தான் இது. இதில் நிச்சயமாக உயிரிழப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லாத அளவுக்கு இருக்குது. இதுவும் இந்த டெங்கு காய்ச்சலை பரவக்கூடிய அந்த ஏடிஎஸ் அந்த கொசுக்கள்னால தான் இந்த காய்ச்சலும் வருகிறது. அதனால இதுல எந்த விதமான உயிர் சேதம் நிச்சயமா ஏற்படாது. இருந்தாலும் இதை 2016 அரசு அதை தடுப்பதற்கு தேவையான அத்தனை நடவடிக்கையும் எடுத்தனாலதான் இந்த ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தோட இந்த ஒரு நோயாளியை நம்முடைய அந்த அளவுக்கு நம்முடைய கட்டமைப்பு வெரி வெல் எக்யூப்டு, அதாவது ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வரக்கூடிய ஒருத்தர் கூட ஏற்படக்கூடிய காய்ச்சலை முழுமையாக கண்டறியக்கூடிய அந்த திறன், அந்த ஃபெசிலிட்டி இன்றைக்கு அரசு ஆரம்ப சுகாதார இருக்கிறனால தான் இதையும் கண்டறியப்பட்டது. அவர் முழு நலத்தோடு பூர்ண நலத்தோடு இருக்கிறார். எந்த பாதிப்பும் இல்லை.